இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நாட்டில் இருக்க ஒரு சிட்டிக்கு போன ஒரு புத்திசாலி இளைஞன் அங்கே இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான். அங்கே போய் ஓனரை பார்த்து கேட்குறான், உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ்மேன் வேலை ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் நல்லா வேலை செய்வேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் எனக்கு ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவனோட தோற்றத்தையும் பேச்சையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஓனர் அவனுக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. குண்டூசியிலிருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் கிடைக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தான் அது. முதல் நாள் அன்னைக்கே அவனுக்கு கடுமையான வேலை. சாயங்காலம் வேலையெல்லாம் முடிஞ்சதும் அவனை வர வச்சு முதலாளி கேட்டார், இன்னைக்கு உன்னால் எத்தனை கஸ்டமருக்கு விற்பனை செய்ய முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், ஒரே ஒரு கஸ்டமருக்கு விற்பனை செஞ்சேன் அப்படின்னு. அதை கேட்ட முதலாளிக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. இங்கே சராசரியாக ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் 20 கஸ்டமர்ஸ்க்கு பொருளை விற்கணும். சீக்கிரம் உன்னோட விற்பனையை அதிகமாக்கலைன்னா உன்னோட வேலை போயிடும் அப்படின்னு அவனை வார்ன் பண்ணார். அதுக்கப்புறம் கேட்டார், சரி அந்த ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ காசுக்கு சேல்ஸ் பண்ண? அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான், இந்திய மதிப்புக்கு 30 லட்சத்துக்கு விற்றேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆன முதலாளி, அப்படி என்ன விற்ற அந்த கஸ்டமருக்குன்னு கேட்டார். ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில், முள், அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை விற்றேன்னு சொன்னான். அதோட விலை இவ்வளவு இருக்காதேன்னு முதலாளி சொல்ல, உண்மைதான் சார், இதை அவர் வாங்கினதுக்கு அப்புறம் கடலில் போய் மீன் பிடிக்க படகு இருக்கான்னு கேட்டேன். அவர் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு 20 அடி நீளமான படகை விற்றேன். இந்த நீளமான படகை எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்டேன். அவர்கிட்ட பெரிய கார் இல்லாததுனால ஒரு பெரிய காரையும் விற்றேன். மீன் பிடிக்கும்போது நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு தங்க இடம் இல்லாததுனால ஒரு பெரிய டென்ட்டையும் விற்றேன்னு சொன்னான். இதெல்லாம் நம்ப முடியாத முதலாளி கேட்டார், அவர் இவ்வளவும் வாங்குறதுக்கா உங்ககிட்ட வந்தார்? இல்லை சார், அவருக்கு தலைவலிக்கிறதாவும் தலைவலிக்கு மாத்திரை வாங்க வந்ததாகவும் தான் என்கிட்ட சொன்னார். அப்போது நான் தான் தலைவலிக்கு நல்ல மருந்து இந்த மீன் பிடிக்கிற பொழுதுபோக்குன்னு சொன்னேன். அப்படியே ஆச்சரியமாக பார்த்த முதலாளி கேட்டார், ஆமாம், இந்தியாவில் நீ எங்கே வேலை செஞ்சன்னு சொன்ன? அங்கே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் செக்கப் பிரிவில் ஆலோசகராக இருந்தேன். ஏன் கேட்குறீங்க? இங்கே வாப்பா, நீ என்னோட சேரில் உட்காந்து இந்த கடையை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் நாளைக்கு அங்கே போய் வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். புத்திசாலி எங்கே போனாலும் பொழைச்சிப்பான். சரி, கதை கேட்டிங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இன்னும் இதே மாதிரி சூப்பரான கதையெல்லாம் கேட்குறதுக்காக உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கதையை பற்றின உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.